அமெரிக்காவில் நெவாடா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலியன் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க, யூஎஃப்ஓ வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல யாருக்கும் போகிறதுக்கு அனுமதியும் கிடையாது. அப்படி இருக்க சமயத்தில் அதே மாதிரியே ஏகப்பட்ட ஏரியாஸ் வந்து அந்த நெவாடாவில் இருக்குது. லைக் 1லேருந்து 120க்கும் மேற்பட்ட ஏரியாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணுறது தான் ஏரியா 122 அப்படிங்கிற ஏரியாவை பற்றி யாருக்கும் பேசுகிறதும் கிடையாது, யாருக்கும் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சதும் கிடையாது. அப்படிங்கிற அந்த ஏரியா 122ல் என்ன நடக்குது, எதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள நெவாடா அப்படிங்கிற இடத்துல வந்து ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஏரியா 12ல் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா 25ல் நியூக்ளியர் ராக்கெட்டு இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏரியா 6ல் பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெஸ்ட்டு, இந்த எக்ஸாட்டிக் ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏரியா 9 and 20ல் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டாகவும் இருக்குது, ஃபோட்டோகிராஃபாகவும் இருக்குது. ஆனால் ஏரியா 122 ஏரியா 122 பார்த்தீங்கன்னா DOE டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ஒரே சின்னமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதை பிளாக் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் எடுத்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே பார்க்கலாம் அந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் ஏரியா 121 to 23 வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளர்ராகவும் ஆயிருக்கு, பிக்சல் பிளெண்டிங்கும் ஆயிருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது மிச்ச ஜோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராகவே இருந்திருக்கு. ஏர் ஸ்பேஸ் டேட்டா அப்படின்னா இடம் கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு இடத்துல இறக்க போகிறோன்னா அந்த இடத்துல வந்து இறக்கலாமா, அது ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸா, இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் பண்ணி இதை வந்து ஒரு டேட்டாவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் ஏர் ஸ்பேஸ் டேட்டா. அதே மாதிரி FAA and NORAD அப்படிங்கிற ஒரு 2 சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் டு த மிலிட்ரின்னு கூட வச்சுக்கலாம். அவங்களோட ஏர் ஸ்பேஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஏர் ஸ்பேஸ் டேட்டாவில் இப்படி ஒரு இடம் இருக்கிறத பற்றி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணதே இல்லை. பார்த்தீங்கன்னா ஏரியா 122 அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் மறைச்சி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதே மாதிரியே உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதை பற்றி பேப்பர்லையும் இருக்குது, டாக்குமெண்டேஷனாகவும் இருக்குது. பட் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சும் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் உள்ள பைன் கேப் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் அண்ட் சேட்டலைட் ரிசர்ச்சுக்காக அந்த ஒரு இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி ரஷ்யாவில் மெஸ்கோரியே அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யமான்டாவ் அப்படிங்கிற ஒரு மலைக்கு அடியில் ஒரு பங்கர் சிஸ்டம் மாதிரி, ஐ மீன் அண்டர் கிரவுண்ட் பங்கர் சிஸ்டம் மாதிரி, ஆர்மி ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான இடத்துல வந்து அந்த டவுனில் உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட சவுண்ட்லாம் நைட்டில் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூகேல போர்ட்டன் டவுன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க, ஐ மீன் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிறான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பேப்பரில் இருக்குது. பட் ஏரியா 122ங்கிறது இன்னும் வெளி உலகத்துக்கும் சரி உள்நாட்டுக்கும் சரி எந்த ஒரு டாக்குமெண்ட்லையுமே அதை பற்றி சொன்னதே கிடையாது. இப்போ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னும் நம்ம டார்க்காக போக போகிறோம், ரொம்ப டீப்பாக போக போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியா 122 பற்றி ரொம்ப பெருசாலாம் டேட்டா கிடையாது. பட் வெரிஃபை பண்ணாத, ஐ மீன் இது வெரிஃபையாக ரைட்டாக அடித்து சொல்ல முடியாது, பட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற 2-3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஏரியா 122 பார்த்தவங்க, அதுக்குள்ளே போனவங்க, அதுக்குள்ளே வேலை செஞ்சவங்க, அவங்கள பற்றி பார்ப்போம். கண் கட்டப்பட்ட ட்ரக் டிரைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வித்தியாசமான ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது என்னை வந்து கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க. பட் நான் உள்ளே போனதுக்கப்புறம், ஐ மீன் அண்டர் கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் கண் கட்ட அவுத்து விட்டாங்க. நான் 2 நாளைக்கு சூரியனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு நியூரல் இன்டர்ஃபேஸ் ப்ரோட்டோடைப்பை யூஸ் பண்ணி ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையில் வந்து நான் செஞ்சுருந்தேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இடம் கேட்டிங்கன்னா, அந்த நியூரல் இன்டர்ஃபேஸுங்கிறது இட்ஸ் லைக் எ ஹியூமன் பிரெயின் வித் கம்ப்யூட்டர், அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான். அதே மாதிரி அந்த இடத்த வந்து சைட் 122 அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்களாம். பட் அது எந்த ரெக்கார்ட்லையும் கிடையாது. தி டிஃபெக்டர்னால் ஒன்றும் இல்லை, துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நிலத்துக்கு அடியில் ஒரு 10 ஃப்ளோர் இருக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் லேப் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, ஐ மீன் போஸ்ட் பண்ணுறாரு. அதை வந்து ஒரு ஹியூமனை அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரிசர்ச்சை வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அக்கௌண்ட்டும்
காணாமல் போயிடுது, அந்த இமேஜும் காணாமல் போயிடுது. ஏரியா 122 பற்றி இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் வெரிஃபை பண்ணப்படாத விஷயங்கள். இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லப்படாத விஷயங்கள். பட் உண்மையாகவும் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஏரியா 122 பற்றி அதை வந்து ஏலியனை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க, இல்லை ஹியூமனை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பெருசாக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டிலும் இன்னும் சில பேர் வந்து இதை வந்து ஒரு குளோபலாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாடுகள் சேர்ந்து செய்கிற ஒரு பிளாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உண்மையாகவே இருக்கட்டுமே. அப்படி உண்மையாக இருந்தாலும் ஏரியா 122 எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாமல், இந்த உலகத்துக்கே தெரியாமல் எதுக்காக மறைக்கணும்? அது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்கட்டுமே. எதுக்காக இதை பற்றி யாரும் பேசுகிறதும் கிடையாது, எதுக்கு எந்த இடத்துலையும் மென்ஷனும் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரில. ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றியும் சொல்லுவாங்க, லைக் இது ஏலியன் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கண் துடைப்புக்காக கூட இருக்கலாம். ஏரியா 122 தான் எல்லா ரிசர்ச்சுமே நடந்துக்கிட்டும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ இன்னும் அதை பற்றியான உண்மைகள், இதை பற்றின மிஸ்ட்ரீஸ் இன்ன வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி அவ்வளோதான் அந்த வீடியோவும். இந்த ஏரியா 122 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துல என்ன மாதிரியான ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு மிஸ்ட்ரியான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பீஸ் ஆஃப்.